அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் திருவெளிப்பாடு என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் தியானிப்போம். ஏசாயா நூல் 24ஆம் அதிகாரம் முதல் 27ஆம் அதிகாரம் வரையிலான அதிகாரங்களை ஏசாயாவின் வருங்கால பற்றிய வெளிப்படுத்திய விசேஷம் என விசேஷித்த மக்கள் கூறுவது உண்டு. இப்பகுதியில் பாவத்துக்கு எதிராக உலகம் முழுவதும் வரும் அழிவை பற்றி விவாதிக்கப்படுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன உரைப்பு முறை யூதாவின் தொடங்கி இஸ்ரேல் வரை விரிந்து பின்பு பக்கத்து புற ஜாதி நாடுகளுக்கும் தாவி அதன் பின்பு உலகம் முழுவதும் நோக்கி விரிகிறது. இப்பகுதி தேவனின் வருங்கால இறுதி நியாயத்தீர்ப்பை பற்றியும் கூறுகிறது எனலாம். 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையையும் பாழுமாக்கி அதை கவிழ்ந்து அதன் குடிகளை சிதறடிப்பார் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறதை வாசித்து அறிகிறோம். இந்த ஏசாயா 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் உலகம் ஓர் அழிவை நோக்கி நகர்வது குறிப்பிடப்படுகிறது. தற்காலத்தின் சுற்றுச்சூழல் கூட மாசு பெருக்கம் எண்ணி பார்க்கத்தக்கது. இனி உலகின் போக்கு பழமையாகி நைந்து கிழியும் பழத்துணி போன்ற நிலையில்தான் அமையும். போக போக படுமோசமான நிலையில் பிரபஞ்சம் கேட்டை அடையும். அதாவது மாசு, அது சூழலினுடைய மாசு மாத்திரமல்ல, மனிதனுடைய மனநிலையில் இருக்கின்ற பொல்லாத பாவ எண்ணங்களின் மாசும் அதிகரித்து பெருகி நோவாவின் காலத்தில் எப்படியோ அப்படியே என்ற சூழலுக்கு வரும்படியான நிலை இந்த ஏசாயா 24ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசித்து அறிகிறோம். இப்படிப்பட்ட கேட்டை அடைய முடியாத நிலைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் சூழல், ஆனால் அதன் பின்பு திடீரென ஒரு மாற்றமும் நிகழும். அப்பொழுது இவை முற்றும் ஓர் திடீர் மறுரூபமாதலை சந்திக்கும். அதற்காகவே முழு பிரபஞ்சமும் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 19-22 வசனங்களை வாசிக்கிறோம். அப்பொழுது சியோன் மலையின் எருசலேமின் சேனைகளின் கர்த்தராகிய கிறிஸ்து ராஜாதே ராஜாவாக வீற்றிருப்பார். அதுவே வரப்போகும் 1000 ஆண்டு அரசாட்சி. அவரது மகிமைமிக்க ஆட்சி உற்று பார்க்க சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். இவைகளை நாம் ஏசாயா 24ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசித்தறியலாம். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமின் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் என்று சொல்லி வாசித்தருகிறோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக உலகம் ஒரு பெரும் பேரழிவை நோக்கி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் நம்முடைய ஆத்மாக்கள் அழிந்து போகாதபடிக்கு நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற மாசுக்களை நீக்க நாம் ஆண்டோடைய சமயத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாருடைய பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாசு நிறைந்த எந்த உள்ளத்தையும் நாம் தூய்மையாக்கி அவருடைய நாமத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அந்த நித்திய வாழ்வாகிய பரம எருசலேமுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். இந்த உலகம் மிகவும் மாசு நிறைந்ததாக இருப்பதனால அதி சீக்கிரத்தில் இது அழியும் என்ற சூழல் உண்டாகிறது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியில கர்த்தருடைய தாசன்.